guys, welcome back to our channel Venica Voice. இன்னைக்கு நாம சவுண்ட் ட்ராக் என்ற டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஷாக்கா பாத்துக்கிறாங்க. ஹீரோ அவகிட்ட என்னோட லேப்ல நீ என்ன பண்றன்னு சொல்லி கேட்டுட்டு வரான். சட்டுன்னு ஹீரோயின் அவ பாத்துட்டு இருந்த போட்டோஸ்ல இருந்து வெளியில வந்துடுறா. அவன் கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு தான் ஒரு போட்டோ கேட்டான், அதுக்காண்டிதான் உன்னோட லேப்ப பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனை பார்த்து ஹீரோயினா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமேனு சொல்லும் போது ஹீரோ அவளையே அப்படியே ஷாக்கா பாக்குறான். அவன் கிட்ட ஹீரோயினா நீ எப்போ ஜெனிஃபரை லவ் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோவா அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்ன்றான். ஆனா ஹீரோயின் விடாம சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. ஹீரோவா அவளை பார்த்து போது நிறுத்து, இது என்னோட விஷயம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கத்தி விட்டுறான். அது ஹீரோயினுக்கு லைட்டா சேட் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் உட்கார்ந்து சாங் கேட்டுட்டே சாங் எழுதிட்டு இருக்கா. ஆனா அவளால சுத்தமா முடியல, எழுதின எல்லாத்தையுமே கசக்கி தூக்கி போட்டுறா. அதுக்கப்புறம் அவ எதையோ தேடி எடுக்கிறா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் சின்ன வயசுல லிரிக்ஸ் எழுதிருப்பா, அந்த புக்கை தான் இப்ப எடுக்கிறா. அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயினோட ஸ்கூல் போட்டோ இருக்கு. அப்படியே ஹீரோயின் அவ எழுதினா அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோ லைப்ரரியில உட்கார்ந்து போட்டோ புக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் அவன் மேல யாரோ ராக்கெட் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவனா சட்டுன்னு திரும்பி பார்த்தா அத ஹீரோயின் தான் பண்ணிருப்பா. ஹீரோயின் அவன் கிட்ட பங்கமா மாட்டிக்கிறா. அந்த ராக்கெட்டை ஹீரோயின் ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லும் போது ஹீரோவும் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி எழுதி இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா அட சோத்துக்கு செத்தவில்லைன்னு சொல்லி நினைச்சிருப்பான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயின் அவன் முன்னாடி ஒரு கேமராவை தூக்கி வைக்கிறா. அத பார்த்த ஹீரோவா இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா இதை என்னோட அம்மா எனக்கு கொடுத்தாங்க, ஆனா இது எனக்கு யூஸ் இல்ல, அதனால இத நீயே வச்சுக்கோன்றா. அது மட்டும் இல்ல இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கு ஹீரோயினா நாளை பின்ன நீ பெரிய போட்டோகிராஃபர் ஆயிட்டேன்னு வையன், உன்னை வளர்த்து விட்ட பெருமை என்ன வந்து சேரும்ல அதுக்குதான்றா. அந்த கேமராவை ஹீரோ வேகமா எடுத்து பாக்குறான். ஹீரோயின் அவன் கிட்ட விடாம பேசிட்டே இருக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட ஒரு சாங் எழுதி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வாசிச்சு காமிச்சிட்டு இருக்கா. ரொம்பவே சீரியஸா வாசிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா அவளை சட்டுன்னு போட்டோ எடுக்க ஹீரோயின் அவனை பார்த்து நீ என்ன தானே போட்டோ எடுத்தேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா அதுக்கு இல்லங்கிறான். அவன் கிட்ட ஹீரோயினா அப்ப இப்ப எடுன்னு சொல்லிட்டு கேஷுவலா இருக்க மாதிரியே போஸ்ட் கொடுக்க ஹீரோவும் அதை போட்டோ எடுக்கிறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட என்னது பென்ஜமின்றா அந்த ஃபேமஸ் போட்டோகிராஃபர் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லிருக்காரான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டும் ஆமாங்கிறான். அவரா ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆன ஒரு போட்டோகிராஃபர், அதனால ஹீரோக்கு அதை நம்பவே முடியல. அவனோட ஃப்ரெண்டா ஹீரோவை ஹக் பண்ணி நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அவன் ஹீரோ கிட்ட உன்னோட ரீசெண்டான ஒர்க்கை அவர் பார்த்திருக்காரு, அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு, அதனால உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிருக்காருன்றான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட இது உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சான்ஸ், இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ, அது மட்டும் இல்ல இந்த வீக்கே நம்ம கொரியா விட்டு போகணும்ன்றான். ஆனா ஹீரோவால இதை எதையுமே நம்ப முடியல, அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போயே நிக்கிறான். இங்க ஹீரோயின் அந்த டைரக்டரை மீட் பண்றா. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டரா சாரி உனக்கு பிடிக்காத ஜூஸ கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் பரவாயில்லன்றா. நெக்ஸ்ட் அவன் ஹீரோனோட அந்த லிரிக்ஸ பார்க்கும் போது ஹீரோயின் ரொம்பவே நர்வஸா இருக்கா. அவனா எதுக்கு இப்ப இவ்வளவு நர்வஸா இருக்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணும் போது எல்லாருக்குமே வர பதட்டம் தான் சொல்லும் போது அந்த டைரக்டரா நீ நல்லதான் எழுதியிருக்க, இன்னும் நிறைய ஹைட்டுக்கு போவான்றான். அது மட்டும் இல்ல அந்த டைரக்டர் ஹீரோயின் கிட்ட நாளைக்கு நம்ம ஜெய மீட் பண்ண போறோம், அவன் கூட சேர்ந்துதான் நீ ஒர்க் பண்ண போற, அதனால அவனோட டின்னருக்கு நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப மாரியோட ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் செம்ம குஷியா உட்கார்ந்து இருக்கா. மாரியா என்னது ஜெய கூட ஒர்க் பண்ண போறியா, அவன் எவ்வளவு பெரிய சிங்கர் தெரியுமான்னு சொல்லிட்டு அவ ஓவர் குஷி ஆயிடுறா. ரெண்டு பேருமே செம்மையா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மாரியா இந்த சந்தோஷமான நேரத்துல எங்க உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட காணோன்னு சொல்ல ஹீரோயினா நான் இன்னும் அவன் கிட்ட சொல்லலன்றா. அதுக்கப்புறம் அவ மாறிக்கிட்ட நீ எப்படி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அது எப்படி முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு மாரியா நம்ம எல்லாரையுமே எல்லா டைம்லயுமே ஒரே மாதிரியே பார்க்க மாட்டோம், என் கேரகோ நான் இவன் வலையில சிக்கிக்கிட்டேன்றா. மாரியோட ஹஸ்பண்டா எதுக்கு இப்ப இத பத்தி கேக்குறா, ஒருவேளை ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டானான்னு சொல்ல அதுக்கு மாரியா அப்பாடா இப்ப வாச்சு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஒண்ணுமே
ஒண்ணுமே புரியாம ஹீரோயினா நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கு மாரியா என்னம்மா நீ ஊருக்கே தெரியுது உனக்கு தெரியலையா, அவன் உன்னை பாக்குற விதமும் அவன் உன்னை கேர் பண்ணிக்கிற விதமும் அவன் உன் மேல வச்சிருக்க லவ் காமிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே ஹீரோயின் கிட்ட அவன் ஒரு ரேர் பீஸ், அவனை மாதிரி ஒரு பையனை நீ மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயினா ஆமா அவன் ஒரு ரேர் பீஸ் தான், ஒரு எறும்பு மிதிச்சுட்டா கூட அன்னைக்கு பூரா உட்காந்து முக்கால அழுதுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவங்கள்ட்ட ஹீரோயினா நான் அவன் கூட இவ்வளவு வருஷம் பழகிருக்கேன், நான் அவனை ஹர்ட் பண்ணிடுவேணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே பயமா இருக்குதுன்றா. அவனை என்னால ஹர்ட் பண்ணவே முடியாது, அவன் எனக்கு ரொம்பவே முக்கியம், அவன் இல்லாத ஒரு லைஃபை என்னால நினைச்சே பார்க்க முடியலன்றா. இங்க ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி ஒரு பொக்கே ஷாப்ப பாத்துட்டு இருக்கான். அதுல ஹீரோயின் அவனுக்கு கொடுத்தா அதே பொக்கேயே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ வீட்டுக்கு வரா. அவ முன்னாடி யாரோ வந்து பொக்கே நிட்டுறாங்க. ஹீரோயினா அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறா. அங்க ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அவகிட்ட சாரி நான் உன்கிட்ட அப்படி கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் அந்த பொக்கைய வாங்கிட்டு அது பரவாயில்ல நானும் அப்படி கேட்டிருக்க கூடாதுன்றா. அவகிட்ட ஹீரோவா நீ கேட்ட 3 கொஸ்டினுக்குமே இப்ப நான் பதில சொல்றேன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு அவ கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா எனக்கு எப்ப அவளை பிடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னு கேட்டீல, எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவ மேல நான் வச்சிருந்த லவ் நான் ரியலைஸ் பண்ணேன்றான். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவளை எதுக்கு பிடிச்சிச்சுன்னு கேட்டீல, என்னோட அம்மாக்கு அடுத்தது என்ன நம்பின ஒரே பொண்ணு அவதான், நான் என்ன பண்ணாலும் சரி என்ன பண்ண போனாலும் சரி அவ என்ன எப்பவுமே நம்புவா. மூணாவது கொஸ்டின் என் லவ் அவகிட்ட சொல்லுவியான்னு கேட்டீல, கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்லும் போது இது எல்லாத்தையுமே ஹீரோயின் சைலண்டா கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ லவ் பண்ற பொண்ணு ஒருவேளை நம்மளா இருக்குன்ற ஒரு சின்ன டவுட் வந்துருது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோவை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ஜாபுக்கு கிளம்பி போறப்போதான் ஹீரோ அவளுக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கத பாக்குறா. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ அவ சின்ன வயசுல ஓட்டின சைக்கிள் அங்க நிக்கிது. அத பாத்துட்டு இருக்கப்போ பின்னாடி ஹீரோ வரான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறா. அவகிட்ட வந்த ஹீரோ குளிருதுன்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃப் கட்டி விட போக ஹீரோயினா நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை விளத்தி விட்டுறா. நெக்ஸ்ட் ஹீரோ இந்த சைக்கிளை நான் ரிப்பேர் பண்றேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா இது ரொம்ப பழசா போயிடுச்சு, இதை நான் தூக்கி போட போறேன்றா. அதை கேட்ட ஹீரோவா நீ எப்படி இப்படி சொல்ற, இது உனக்கு பிடிச்ச சைக்கிள், அது மட்டும் இல்ல இதுல நீ ஓட்டிட்டு வர்ற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குதுன்றா. அதுக்கு ஹீரோயினா இது உடஞ்சு போயிடுச்சு, இனி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ ஹீரோ அவளை கூப்பிட்டு இன்னைக்கு எப்போ வருவான்னு சொல்லி கேக்குறான். அவன் கிட்ட ஹீரோயினா சட்டுன்னு நான் இன்னைக்கு லேட்டா தான் வருவேன், எனக்கு கண்டிலாம் வெயிட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோ அவகிட்ட ஏதோ சொல்ல வரான், ஆனா அதை கேட்காமலே அவ அங்கிருந்து போயிடுறா. இங்க ஹீரோயினும் அந்த டைரக்டரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஜேயும் அவனோட டீமும் வர அவங்க கிட்ட ஹீரோயின் இன்ட்ரோ ஆயிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேயா ஹீரோயினை பார்த்து டைரக்டர் சொன்னதை விட நீ நேர்ல ரொம்பவே கியூட்டா இருக்கன்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வருது. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. இங்க ஹீரோ அவன் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். டைம் பார்த்துட்டு இவ்ளோ டைம் ஆயிடுச்சு இன்னும் எங்க இவ்வளவு காணும்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. லாஸ்ட்ல டைரக்டரும் ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. அந்த டைரக்டரா வைன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இங்க ஹீரோ ஹீரோனோட சைக்கிளை ரிப்பேர் பண்ணிட்டு அதை ஓட்டி வேற பார்த்துட்டு இருக்கான். ரொம்பவே லேட் ஆயிடுது. ஹீரோ ஹீரோனுக்கு கால் பண்ணா ரிங் போகுது, ஆனா அதை அவ எடுக்கவே இல்ல. ஹீரோக்கு லைட்டா பதட்டம் ஆயிடுது. அந்த டைரக்டரும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் ஹீரோனை கரெக்ட் பண்றதுக்காண்டியே விட்டு விட்டா போட்டுட்டு இருக்கான். அந்த டைரக்டரா ஹீரோயினை பார்த்து நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சான்ஸ் கேட்டப்போ என் கண்ணுக்கு ரொம்பவே அழகா இருந்த, நீ நர்வஸா இருக்கப்போ ரொம்பவே கியூட்டா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அதை கேட்டு ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அந்த டைரக்டரா நீ சட்டுனெல்லாம் உன் ஆன்சரை சொல்ல வேணாம், நல்லாவே டைம் எடுத்துக்கோன்றான். அந்த டைம் ஹீரோ அங்க டாக்ஸில வந்து இறங்குறான். ஹீரோயினை தேடிட்டே போறப்போ ஒரு வழியா ஹீரோயினும் அந்த டைரக்டரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கத பாத்துறான். அந்த டைரக்டர் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ ஹீரோ உள்ள வரான். ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா ஒரு குட் நியூஸ், அதுக்காண்டி வைனை தேடி வந்தேன், என் கண்ணுல இந்த ஷாப் தான் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த டைரக்டரை பார்த்து டே கரடி மண்டியா நீ இங்கே இருக்க வணக்கம்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த டைரக்டரா ஒரு வைனுக்கா நீ இவ்வளவு தூரம் வந்தான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா இங்கதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான்னு சொல்லிட்டு செம்மையா மழுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டைரக்டரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளுக்கு அந்த டைம் கால் வர அவ அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. இவங்க ரெண்டு
பேரும் இன்னும் முறைச்சு முடியல. அந்த டைரக்டர் எந்திரிக்க ஹீரோ கையில ஒரு ஒயின் பாட்டிலாம் எடுத்து அடிக்கிறதுக்காண்டி ரெடியா நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த டைரக்டரா கீழே விழுந்த ஹீரோனோட ஸ்கார்ஃப் எடுத்து மடிச்சு வைக்கிறான். அதை பார்த்த ஹீரோவா ஒயின் பாட்டில் செம்மையா இருக்கே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அந்த டைரக்டரா ஹீரோ கிட்ட நான் ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ ஃபேஸ்ல ஒரு ஈ ஆடல. நெக்ஸ்ட் ஹீரோ அந்த ஒயின் பாட்டில காமிச்சு இத ஹீரோயின் குடிச்சாலான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த டைரக்டரா அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோ லைட்டா சோகமாயிடுறான். அந்த டைம் ஹீரோயின் அங்க வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது அந்த டைரக்டரா நான் உன்னை டிராப் பண்றேன்றான். ஆனா ஹீரோயினா பரவாயில்ல ஹீரோவும் நானும் போற வழிதான் நாங்க போய்க்கிறோம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். அந்த டைரக்டர் ஹீரோயினை டிராப் பண்ணி விட்டுட்டு போறாரு. ஹீரோயினும் உள்ள வந்து பார்த்தா அவளோட சைக்கிளை ஹீரோ ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். அந்த சைக்கிளையே ஹீரோயின் மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு பூராமே ஹீரோயின் ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் வீட்டுக்கு வரவே இல்ல. அவனுக்கு கால் பண்ணாலுமே போன் ஆஃப்ல இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோவை தேடி அவனோட ஸ்டூடியோக்கு போறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த ஸ்டூடியோல தான் தூங்கிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு லைட்டா சேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா ஹீரோ வெளியில போயிட்டான்னு சொல்லும் போது அவன் கிட்ட ஹீரோயினா ஹீரோ ஏதோ குட் நியூஸ்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி கேக்குறா. அவனோட ஃப்ரெண்டா ஹீரோக்கு ஒரு ஃபேமஸான போட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேருமே சீக்கிரமே கொரியா விட்டு போறோம்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை கேட்டு லைட்டா சேட் ஆகுறா. அவனோட ஃப்ரெண்டா இது ஹீரோக்கு ஒரு பெரிய சான்ஸ், அவனோட பேரே மாத்த போகுது, ஹீரோ வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆக போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா ஹீரோயின் கிட்ட ஏன் ஹீரோ இதை உன்கிட்ட சொல்லலையான்னு சொல்லும் போது ஹீரோனும் இல்லங்கிறா. அவனா அச்சுச்சோ அப்ப நான் தான் ஒளரிட்டனா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்டு ஹீரோனுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. இவ்ளோ பெரிய விஷயத்த ஹீரோ நம்ம கிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் அவ வீட்டுக்கு வரா. அங்க ஹீரோ எதையோ மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோனோட சைக்கிளை தான் ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். அதை அவகிட்ட காமிக்கிறான். அவகிட்ட ஹீரோவா இந்த சைக்கிள் மூலம் நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு, அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே என்னால தூக்கி போட முடியல, அதனாலதான் இதை ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க கிட்ட ஹீரோயினா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளையே ரெண்டு பேருமே பேன்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவனை பார்த்து ஹீரோயினா நீ ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே உன் கூட இருக்கும், நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலான்றா. அவகிட்ட ஹீரோவா நான் ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு குட் பைன்றான். நாளைக்கே நான் கொரியா விட்டு கிளம்பணும்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனுக்கு கிடைச்ச அந்த பெரிய சான்ஸ பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினா சமன்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறா. ஆனா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே அதை சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோவை பஸ் ஏத்தி விடுறதுக்காண்டி வரா. அவன் கிட்ட நீ எல்லாம் எடுத்துட்டீல அதுல இதுலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இனி நான் யார் கூட அவுட்டிங் போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே இப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவகிட்ட நான் உனக்கு லிரிக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன், ஆனா இப்ப பாதியிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அது பரவாயில்ல, என்னோட சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ கேட்டுக்கோன்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பார்த்து உன் ஹெல்த்த பாத்துக்கோ, ஸ்கார்ஃப கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே கேர் பண்றான். அவன் கிட்ட ஹீரோயினா இது அப்படியே 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ மிலிட்டரிக்கு போனீல அந்த சீனை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் அங்க பஸ் வருது. அந்த பஸ்ல ஏறி ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அங்க இருந்து ரொம்பவே சோகமா நடந்து வரா. இப்ப அப்படியே 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோ மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒர்க் பண்றா. அவ கெஃபேக்கு வந்து அவளை மீட் பண்றான். அவனை ஹீரோயின் விடாம வீடியோ எடுத்துட்டே இருக்கா. அதை பார்த்து ஹீரோவா நான் 2 வருஷத்துக்கு மிலிட்டரிக்கு போறேன், ஏதாச்சும் ஃபீல் பண்றாளா பாருன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா 2 வருஷத்துல வந்துருவாதானே, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலான்றா. நான் உன்னை பார்க்க வர்றப்போலாம் உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வரேன்றா. அப்ப கூட ஹீரோ ஹீரோயினை பார்த்து உன் ஹெல்த்த பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு, ஸ்கார்ஃப கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அதே அட்வைஸ பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அவன் கிட்ட ஹீரோயினா வேகமா ஓடி போய் நீ உன்னோட ஹெல்த்த பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிறா. ஹீரோ அவளை இழுத்து சட்டுன்னு ஹக் பண்ணிக்கிறான். அவளை ஹக் பண்ணிட்டு ஹீரோ நான் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஊர் சுத்தலான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினும் ஓகேங்கிறா. அங்கிருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறான். அவன் அங்கிருந்து போன பிறகு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அழ ஆரம்பிச்சிடுறா. அவனோட பிரிவை தாங்க முடியாம தேம்பி அழுதுட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோவை நினைச்சு தேம்பி அழுதுட்டு இருக்கா. அவளோட மனசுக்குள்ள இவ்வளவு நாள அனுபவிக்காத அந்த பிரிவோட பெயினை இப்ப நானும்
நானும் அனுபவிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறா. இப்ப பாஸ்ட்ல நடந்த சீனை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ஒயின் ஷாப்ல கோவப்பட்டு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் மாரியையும் அவளோட ஹஸ்பண்டையும் தான் மீட் பண்ணுவான். அவங்க கிட்ட ஹீரோவா ஹீரோயின் சிரிக்கிறத நான் தூரமா இருந்து பார்த்தாலே போதும், அவ எப்பவுமே என் கூட கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன்றான். நான் அவளை ரொம்பவே லவ் பண்றேன், நான் லவ் பண்றதா அவகிட்ட சொன்னா அவ ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவா, அவ அழுகிறத என்னால தாங்கிக்கவே முடியாதுங்கிறான். இப்ப அகைன் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சீனை காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோனை பார்த்துட்டு கிளம்புறப்போ செம்ம மழை பெய்யுது. அதனால கூட வாங்கிட்டு ஒரு ஷாப்ல இருந்து வெளியில வரான். அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்ல தான் ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த கெஃபே இருக்கும். அங்க ஹீரோ பார்த்தா ஹீரோயின் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். அவ அழுகிறத பார்த்து ஹீரோவுமே கண் கலங்கி போய் நின்னுட்டு இருக்கான். அவனால அவ அழுகிறத தாங்கிக்கவே முடியல. இப்ப மாறிக்கிட்ட ஹீரோ அவளுக்கு வைனே சுத்தமா பிடிக்காது, அவளுக்கு ரொம்பவே தலைவலிக்கும். ஆனா இப்ப அந்த வைனை அவ என்ஜாய் பண்ணி குடிக்கிறான். இந்த லைஃப் தான் அவளுக்கு வேணும்னா அவளுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.